திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபக்கூட்டம் மாதந்தோறும் 2வது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை. இம்மாத ஜெபக்கூட்டங்கள் மே 9, 10. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். யூதாவே, உனக்கு அறுப்பின் காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இனி யாரை ஏமாற்றி அபகரிச்சு உன் நன்மையை தடுக்க முடியாது, அபகரிக்க முடியாது. சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். அவரிடத்துல திரும்ப தன்னை ஒப்பு கொடுத்த போது நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்டான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தரிடத்துல திரும்பிட்டான் அர்த்தம். ஹல்லேலூயா. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் தேவ கிருபையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். போதுமே உந்தன் பார்வை எந்தன் நீரில் விழுந்தால் போதுமே. இறங்கும் தேவனே எந்தன் மீதிலே. இழந்த எல்லாம் தந்தி யோபுவை அன்று பார்த்தி, இழந்த எல்லாம் தந்தி என்னை இன்று பாரும். 2 மடங்கு தாரும் என்னை இன்று பாரும். 2 மடங்கு தாரும். இறங்கும் தேவனே எந்தன் மீதிலே. ஆகாரை அன்று பார்த்தி, அழைச்சல் எல்லாம் அறிந்தே. ஆகாரை அன்று பார்த்தி, அழைச்சல் எல்லாம் அறிந்தே. தாகம் தீர்க்கும் துறவு வந்து தாகம் தீர்த்தி, தாகம் தீர்க்கும் துறவு வந்து தாகம் தீர்த்தி. இறங்கும் தேவனே எந்தன் மீதிலே. பேதுருவை அன்று பார்த்தி, பின்மாற்றமெல்லாம் மன்னித்தீ. பேதுருவை அன்று பார்த்தி,
விழுந்தால் போதுமே. உந்தன் பார்வை எந்தன் மீதில் விழுந்தால் போதுமே. இறங்கும் தேவனே எந்தன் மீதிலே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 34:19 நாம் வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வருகிற துன்பம் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எத்தனை ஆறுதலான வார்த்தைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுக்கு, தீங்கு செய்கிறவர்களுக்கு துன்பங்கள் வந்தால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நல்லவர்களுக்கு, நீதிமான்களுக்கு ஏன் இந்த தீங்குகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது என்று விளங்காமல், புரியாமல் கலங்குகிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நான் நீதியாய் நடந்தும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தும் இன்னும் துன்பங்கள் தீர்ந்த பாடு இல்லை, அநேக விதமான உபத்திரவங்கள் வழியாக நான் கடந்து போகிறேன் என்று புலம்புகிற ஒவ்வொருவரையும் பார்த்துத்தான் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், நீதிமானுக்கும் வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஒன்றல்ல, இரண்டல்ல, அநேகமாயிரமான துன்பங்கள் அவர்களுக்கு வரலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு வல்லமையான வசனம் பாருங்கள். எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாராம். இதை போல ஒரு பாக்கியமான காரியம் நமக்கு இருக்க முடியுமா? சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ 3 பேரும் தீச்சுளையில் 7 மடங்கு அக்கினியில் போடப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு வந்த துயரம் கொடூரமானது. அவர்கள் எந்த தீங்கும் செய்யாதவர்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த துன்பம் வந்துவிட்டது. அந்த துன்பத்தின் தீயில் அவர்கள் எரிய தூக்கி வீசப்பட்ட போது ஆண்டவராகிய கர்த்தர் அதில் நின்று அவர்களை விடுவித்தார், காப்பாற்றினார், வெளியே கொண்டு வந்தார். அக்கினியின் வாசனை கூட இல்லாதபடி, முடி கருகாதபடி ஆண்டவர் ஒரு சேதமும் இல்லாமல் அந்த 3 பேரையும் பத்திரமாய் வெளியே கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யோபுடைய வாழ்க்கை கூட பாருங்கள். அவன் ஒரு துன்மார்க்கன் அல்ல. ஆண்டவரே சொல்லுகிறார், அவன் நீதிமான், அவன் உத்தமன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் யோபுவை காப்பாற்றினார் அல்லவா? அதே தேவன்தான் உங்களையும் காப்பாற்ற இன்றைக்கும் ஆயத்தமாயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீதியாய் நடந்து என்ன பிரயோஜனம்? எல்லா துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களுக்கு வருகிறது போல எனக்கும் இப்படி துன்பம் வருகிறது என்று புலம்பாதீர்கள். இந்த துன்பங்கள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் நம்மை விடுவிப்பார், நம்மை காப்பாற்றுவார், நாம் யார் என்பதை நிரூபிப்பார். தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை நிரூபிப்பார். ஒருபோதும் சத்துருவின் கைகளில் நம்மையோ நம்மளுக்கு உண்டானவைகளையோ குடும்பத்தையோ ஆண்டவர் அர்ப்பணிக்கவே மாட்டார். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை மாத்திரம் நீதிமானாய் எப்பொழுதும் காத்துக்கொள்ளும். நான் மாத்திரம் உமக்கு முன்பாக எப்பொழுதும் நீதியாய் இருக்க வேண்டும். என்னை எப்பொழுதும் காத்துக்கொள்ளும் என்று அர்ப்பணித்து நாம் ஜெபித்து விடுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வந்திருக்கிற எல்லாவித துயரங்களையும் துன்பங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர் எல்லா உபத்திரவங்களிலும் நின்று கர்த்தராகிய தேவன் அவர்களை விடுவித்து, ஆண்டவரே, நீர் யார் என்பதையும் உம்முடைய பிள்ளைகள் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் என்பதையும் ஆண்டவர் நிரூபித்து நடத்துவீராக. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் அவர்களை ஒப்புக்கொடாதிரும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். யோபுவை காப்பாற்றினவர், தானியேலின் நண்பர்களை காப்பாற்றினவர், உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களையும் நீர் காப்பாற்றி விடுவிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.